அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் இமைப்போல் பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாளில் தெய்வ சமூகத்தில் கடந்து வரும்படியாய் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தலைமைத்துவத்திற்கு முதலாவது தகுதி என்பது ஞானம். ஞானத்திற்கும் அறிவுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. அறிவு என்பது படிப்பதனால் வருவது, ஞானம் என்பது பல்வேறு சோதனைகள் மூலமாக கடந்து செல்கிறதான பொழுது கற்றுக்கொள்வதுதான் ஞானம். அநேக வேதாகமத்தை தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக படிக்கிறார்கள். அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி படிக்கிறவர்கள் வேதாகமத்தில் இருக்கும் தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசிக்கிறதான பொழுது ஞானத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எதை எந்த நேரத்தில் பேச வேண்டும், எப்படி சரியான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்கிறதான தெளிவு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருப்பது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவது என்பது விவேகம். விவேகம் என்கிறதான அந்த தகுதி தலைமைத்துவத்தில் இருப்பவர்களுக்கு மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரை எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொல்லி கொரிந்தியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். உபத்திரவத்தின் மூலமாக கடந்து செல்லும் பொழுது தான் அநேக அனுபவங்கள் கடந்து வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு போன்ற அநேக பரிசுத்தவான்கள் அநேக உபத்திரவங்களை அவர்கள் சந்தித்தார்கள். அதன் மூலமாக அநேக அனுபவங்களை பெற்றுக்கொண்டு விவேகமாக அவர்கள் செயல்பட்டார்கள். இது போல தெய்வ ஜனங்களுக்கு வருகிற நெருக்கம், கண்ணீர், பாடுகள், உபத்திரவம் மூலமாக நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கீழே வேர் பெற்று மேலே கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். மூன்றாவது என்பது அறிவு. அறிவு என்கிறதான மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் உள்ள வேறுபாட்டை பகுத்தறிவது மிக சுலபம். அதே வேளையில் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உள்ள காரியங்களை பகுத்து பார்க்கக்கூடிய தகுதி தலைமைத்துவத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒருவன் ஆவிக்குரிய பிரகாரம் முடிவெடுக்கிறானா இல்லை சுயத்தினால் முடிவெடுக்கிறானா என்பது மிக அவசியமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையை பார்த்து சொல்லும் போது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லி கொரிந்தியர் நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய காரியங்களை பகுத்து பார்க்கும் தகுதியை தேவ ஜனங்கள் நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 தகுதிகளும் அனைத்து விசுவாசிகளும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள அனுதினமும் முயற்சிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அப்படி தகுதியுள்ளவர்களாக மாற்றும்படியாக நம்மை தாமே தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அந்த தெய்வீக அறிவினால், உம்முடைய தெய்வீக சுபாவத்தினால், உம்முடைய தெய்வீக ஞானத்தினாலே நீர் எங்களை நிறையும் ஆண்டவரே என்று சொல்லி தெய்வ சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து நம்ம வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தம் உள்ளவர். நாங்கள் கேட்பதற்கு மேலாக நீர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தலைமைத்துவத்திற்கு, ஒரு தெய்வனுடைய பிள்ளைக்கு, ஒரு தெய்வனுடைய மனுஷனுக்கு ஆண்டவரே தகப்பனே அறிவும் விவேகமும் ஞானமும் வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அப்படிப்பட்ட அறிவினால் ஞானத்தினாலே நீர் எங்களை நிரப்பீராக. நீர் அப்படி வளர்ந்து பெருகினீர் ராஜா. அதே போல நாங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகி சகலவற்றையும் நிதானித்து அறிவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.